இஸ்லாமிய ஆட்சி முறையில் அடிப்படையாக கொண்ட தேசம் அல்ல இந்திய தேசம். இந்திய தேசம் இஸ்லாமிய ஆட்சி முறையை அடிப்படையாக கொண்டு அமைந்ததல்ல. அதே போல நாட்டில் நடக்கக்கூடிய தேர்தல் அது இஸ்லாமிய அடிப்படையில் அமைந்ததல்ல. இன்றைக்கு நடக்க இருக்கக்கூடிய தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களும் சரி, ஆட்சியாளர்களும் சரி, இறைவனை பயந்து நடப்பவர்கள் அல்ல 100%. இருந்தாலும் பல நாடுகள்ல எப்படி இருக்குன்னா, இஸ்லாமிய சமுதாயம் இஸ்லாம் அல்லாதவர்களுடைய ஆட்சியின் கீழ் வாழக்கூடிய ஒரு சூழல் எல்லாம் இருக்குது. மன்னர்களுடைய, இஸ்லாம் அல்லாத மன்னர்களின் ஆட்சியின் அதிகாரத்தின் கீழ் வாழக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. ஆட்சியாளரின் கீழ் வாழக்கூடிய மக்கள் இருக்கிறார். இதுதான் உலக வரலாறு என்பது மாத்திரமல்ல, இந்திய இஸ்லாமியர்களுடைய வரலாறும் அதுதான். நமக்கு மேல இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள், நமக்கு மேல இருக்கக்கூடிய அதிகாரிகள் யாருன்னு பார்த்தா முஸ்லிம் அல்லாதவர்கள் தான். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் இந்த தேசத்தில் இஸ்லாமியர்கள் வாழ்ந்து வர்றாங்க. ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குரிமை, ஓட்டுரிமை என்பது இந்திய அரசியல் சாசனம் தந்த அடிப்படை உரிமை. இந்த உரிமையை இந்த தேசத்தில் ஒவ்வொரு முஸ்லிம்களும் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லித் தந்தது.